கார்த்திக புராணம் 22வது அத்தியாயம். இப்படியாக விஷ்ணுதாசரானவர் கோவிலில் நியதி தவறாமல் முக்கால பூஜையும் முறையுடன் செய்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் காலையில் அந்த அர்ச்சகரான பிராமணர் கங்கைக்கு சென்று நீராடி நித்திய கர்மானுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு கோவிலுக்கு வந்து பகவானுக்காக நெய்வேத்தியம் படைத்து சிலாரூபமாயுள்ள ஸ்ரீ விஷ்ணுவை அபிஷேகாதி அர்ச்சனைகள் செய்து திருநாமம் சாற்றிவிட்டு நெய்வேத்தியம் காட்டுவதற்காக இவர் கொண்டு வந்த குடான்னத்தை காணாது திகைத்து நின்றார். இது என்ன ஆச்சரியம்! குடான்னத்தை பாகம் செய்து பகவான் அர்ப்பணத்திற்கு கொண்டு வந்ததை காணாமல் போனது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இது என்ன மாயமாயிருக்கிறது? இது பகவானின் சோதனையோ அல்லது யாராவது வந்து திருடிக்கொண்டு போய்விட்டார்களோ என்று சந்தேகப்பட்டு பகவான் மேல் பாரத்தை சுமத்தி துளசியால் அர்ச்சனை செய்து முடித்தார். இப்படியே 7 நாள் வரைக்கும் நெய்வேத்தியம் பாகம் பண்ணி கொண்டு வருவதும் கொண்டு வந்த நெய்வேத்தியம் காணாமல் போவதுமாக இருந்து வந்தது. இது விஷயம் அறியாது அப்பிராமணராகிய அர்ச்சகன் மகா கவலை கொண்டவனாக 8வது நாள் காலையில் நெய்வேத்தியத்தை கொண்டு வந்து மகா ஜாக்கிரதையாக சந்நிதி முன் வைத்துவிட்டு கோயில் கதவின் பின்மறைவாக நின்று கொண்டிருந்தான். இது சமயத்தில் ஒருவன் ஓடி வந்து பூஜைக்காக வைத்திருக்கும் நெய்வேத்திய தட்டை எடுத்துக்கொண்டு ஓடிச் சென்றான். பார்த்து கொண்டே இருந்த விஷ்ணுதாசர் பின்னால் ஓடி அவனை துரத்த அத்திருடன் கோயிலுக்கு வெளியே வந்ததும் ஓட சக்தியின்றி கீழே விழுந்ததில் மூர்ச்சையடைந்து விட்டான். இப்படியே கீழே விழுந்தவனை பார்த்து அப்பிராமணர் இரக்கமுற்று தண்ணீர் தெளித்து மூர்ச்சை தெளிவித்தான். அவ்வாறு செய்த பின் அத்திருடன் உடல் நடுநடுக்கத்துடன் இருப்பதை அறிந்து அந்த விஷ்ணுதாசர் தன்மேல் இருந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து அத்திருடன் மேல் நன்றாக போர்த்தி வைத்தார். அப்படி செய்த மாத்திரத்தில் திருடனாக இருந்தவன் சங்கு சக்கர கதாபாணியாக அத்தாசனுக்கு காட்சியளிக்கவும் இந்திராதி தேவர்களும் யக்ஷ கிண்ணர கிம்புரு கருட கந்தர்வர்களுடன் ரதத்திலிருந்து இறங்கி வந்து விஷ்ணுதாசரை புகழ்ந்து கொண்டாடினார்கள். இவையெல்லாம் கண்ணுற்ற விஷ்ணுதாசராகிய பிராமணன் சங்கு சக்கர கதாபாணியான ஸ்ரீ விஷ்ணுவின் பாதத்தின் அடியில் விழுந்து துதித்து, பகவானே, நான் உங்களை திருடனாக பாவித்து துரத்தி வந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும். தாங்கள் இக்கோலத்துடன் வந்து பூஜை நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு காட்சியளித்து புனிதனாக்கினீர்கள். அடியேன் தன்யனானேன் என்று துதித்து ஆனந்த கண்ணீர் அமுதம் போல வடிந்து வருவதை பார்த்து ஸ்ரீ வைகுண்டநாதன் பரம பிரீத்தி அடைந்து அந்த விஷ்ணுதாசரை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு, அன்பனே, கவலையை விடு. என்னை நம்பினோருக்கு யான் ஒருபோதும் கைவிடேன். நான் உன் திட பக்தியை கண்டு உன்னை சோதனை செய்வதற்காகவே நான் திருடன் போல வடிவெடுத்து கோவிலுக்குள் வந்து உன்னையும் அறியாது பூஜைக்காக வைத்திருந்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன். மேலும் உன் அன்புமிக்க மொழிகளும் நீ தவறாது செய்யும் நேம நிஷ்டைகளும் பூஜைகளும் கண்டு மிகவும் சந்தோஷமடைந்தேன். இதோ இந்திராதி தேவர்கள் உன்னை அழைத்துச் செல்லவே ரதத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ரதத்தில் ஏறு, நாம் எல்லோரும் வைகுண்டம் செல்வோம் என்று சாட்சாத் ஸ்ரீ வைகுண்டநாதன் ஸ்ரீ விஷ்ணுதாசரை ஏற்றுக்கொண்டு மற்ற தேவர்களுடன் பரமபதம் அடைந்தார்கள். இவ்விஷயங்கள் எல்லாம் அக்கோயிலுள்ள பிராமணர்களால் கேட்டு தெரிந்த சோழராஜன் மனதுருகினவனாய் தன் குலகுருவாகிய மௌத்கல்ய முனிவரிடம் கலந்து ஆலோசித்து, சுவாமி, யான் தங்களாலேயே தாமச ராஜச குணங்களை நீக்கி சாத்மிக சுபாவத்தை வகித்து யக்ஞ யாகாதிகளும் அநேக தான தர்மங்களும் செய்து சகலவித புனிதத்தை அடைந்து பரிசுத்தனானேன். ஆனால் எனக்கு சகல சம்பத்து இருந்தும் என் குடும்பத்தை பரிபாலிக்க புத்திர பாக்கியம் என்பது யான் அடைவதற்கு இல்லாமல் போய்விட்டது. ஆகையால் நான் இனிமேல் யாகாதிகள் சம்பிரமமாக செய்து நற்கதி அடைவதற்கு கானகம் சென்று தவம் செய்ய உத்தேசித்திருக்கிறேன். தவிர என் அரசையும் என் மருமகனுக்கு பட்டம் சூட்டி வைக்கப் போகிறேன். தாங்கள் யாகத்திற்கு வேண்டிய சாமக்கிரியைகளையும் தனதானிய பஞ்சகாவிய கிருதம் முதலியவைகளையும்
சமித்திகளையும் சேகரித்து வைக்க வேண்டும். நான் நாளைய தினமே என் முடியை மருமகனுக்கு சூட்டி யாகம் ஆரம்பம் செய்யப் போகிறேன் என்று மறுநாள் மௌத்கல்ய முனிவராலே தன் மருமகனுக்கு முடிசூட்டி அரசன் தன் தர்ம பத்னி சமேத யாகசாலை அடைந்தார். யாகசாலையை அடைந்து அரச தம்பதிகள் மௌத்கல்ய முனிவரிடம் யாக தீட்சை பெற்றுக்கொண்டு அஷ்டருத்விக்குகளுடன் ஏகாக்ர சித்ராயிலிருந்து விஷ்ணு யாகத்தை சம்பிரமமாக நடத்தினார்கள். யாகம் பூர்த்தியாயும் மகாவிஷ்ணு பிரசன்னமாகாததைக் கண்டு அரசன் அதிகம் கவலையுற்றவனாய், நாம் யாகம் செய்ததில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருக்குமோ என்று மனதில் சந்தேகமுற்று மறுபடியும் மனம் தெளிந்து, ஆம், அப்படி ஒன்றும் தவறு நடந்திருக்காது, இது பகவான் சோதனையே, நான் எவ்வளவு சத்கர்மாக்களை செய்தும் பகவான் திருப்தி அடைந்ததாக தெரியவில்லை, ஆகையால் நான் இனிமேல் இவ்வுடல் வகித்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்தவராக மகாவிஷ்ணுவை நினைத்து கொண்டு யாக குண்டத்தில் விழுந்து விட்டார். அவ்வாறு அரசன் அக்னி குண்டத்தில் விழவே அக்னியானது சாந்தமடைய அதிலிருந்து பகவான் அரசரை ஆலிங்கனம் செய்து கொண்டு, அரசனே, உன் பக்தியை அறிந்தேன், வா வைகுண்டம் செல்வோம் என்று ரதத்திலேற்றிக் கொண்டு பரமபதம் அடைந்தார். அப்பொழுது சகல தேவர்களும் புஷ்பமாரி பொழிந்தார்கள். அவ்வாறு வைகுண்டம் அடைந்த சோழராஜரையும் விஷ்ணு பக்தனையும் முறையே ஜெயன், விஜயன் என்று நாமம் சூட்டி சதா வைகுண்டத்திலேயே துவாரபாலகர்களாக இருக்க அனுகிரகித்தார். அரசன் க்ஷத்ரியனாக இருந்தும் விஷ்ணு பக்தன் வரியனாக இருந்தும் அவரவர்கள் செய்யும் நற்செயல்களையும் நற்பயனாலும் விஷ்ணுவின் சரணாரவிந்தத்தை அடைந்தார்கள். ஆகையால் துளசியின் மகிமையும் கார்த்திகை விரதமும் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்று பகவான் எல்லா ஜீவ முக்தர்களுக்கும் உபதேசித்து அருளிருக்கிறார். ஆகையால் இவ்விரதங்களை அனுஷ்டிக்கும் ஒவ்வொருவரும் சாட்சாத்காரமடைய ஹேதுவாக இருக்கிறார்கள். மேலும் சகலவித சம்பத்தும் சத்புத்திர பாக்கியமும் பெறுவதற்கு பகவான் அனுகிரகம் செய்கிறார் என்று விஷ்ணு கணங்கள் தருமதத்தனிடம் உரைத்ததை பகவான் சத்யபாமையிடம் சொல்லி அருளினார். ராதே கிருஷ்ணா.